பண்ணுங்க. குட் மார்னிங் பாலா சார். பாலா சார், உங்களோட டெஸ்டிமோனியலை நீங்கள் ஷேர் பண்ணலாம். குட் மார்னிங் லீடர்ஸ். குட் மார்னிங் டு ஆல். லீடர்ஸ், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கோம், ரிசல்ட் எடுத்திருக்கோம். அந்த டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ண தான் இந்த விஷயத்தை நம்ம இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டீம்ல சாந்தின்ற ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு தான் பிரஸ்ட் கேன்சரு. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டை தொடர்ந்து ஒரு 7-8 மாதம் சாப்பிடும்போது விளைவு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாக்டருடைய ரிசல்ட்டோடைய ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு 85% வந்து கேன்சர் கியூர் ஆயிருக்குன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த சாந்தி மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, பாலா சார் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் டாக்டர் சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இது நன்றி சொன்னாங்க. அந்த நன்றி நம்மளுடைய டீம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது நான் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஒட்டுமொத்த எம்எஸ்சி டீமுடைய ரிசல்ட் அது. சரிங்களா? இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றத சாந்தி அவங்க அம்மா ஃபாலோ பண்ணாங்க. அவங்க ரிசல்ட் 85% நம்ம ரிசல்ட் கிடைச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க. அதே விஷயம் அவங்க வீட்டுல அவங்களுடைய தங்கச்சிக்கு அதே சேம் மார்பக புற்றுநோய். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது அவங்க கேட்கல. என்ன விளைவுன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க 15 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களால ஒரு இட்லி கூட நிம்மதியா சாப்பிட முடியல. இன்னைக்கும் படுத்து படுக்கையா இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது அவங்க வந்து நம்பல. சார், நாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டோம், நீங்க என்ன சார் நீங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஒரு ஏளனமா கேவலமா பேசினாங்க. நாங்க அப்பயே நம்ம என்ன பண்ணோம், பொறுத்துக்கிட்டு சரி பரவாயில்ல, உங்களுக்கு இன்னும் விஷயம் புரியல, புரிஞ்ச கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு சொல்லி நம்ம பொறுமையா இருந்தோம். அதனுடைய விளைவா இன்னைக்கு அவங்க அக்காவுக்கு 85% கேன்சர் கியூர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டரோட ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யாரு கேவலமா பேசுனாங்களோ, யார் ஏளனமா பேசுனாங்களோ அவங்க இன்னும் ரெக்கவரி ஆகல. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு 15 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இது வரைக்கும் ரெக்கவரி ஆகாம இருக்கிறாங்க. இது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. கண்டிப்பா அவங்களும் வந்து நம்மளுடைய ப்ராடக்டை சாப்பிட்டு அவங்களும் குணமாகும்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ லீடர்ஸ். இந்த ரிசல்ட்டை எல்லாரும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.